அண்ணா பல்கலை மாணவி பாலி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிகிச்சை முடிந்து சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதல் விவர செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை பொது வெளியில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து பெருநகர காவல்துறை சென்னைக்கு பெருநகர காவல் ஆணையர் விசாரணையில் தற்போது 3 விசாரணை குழுக்கள், அதாவது 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது. தற்போது பாலியல் வன்கொடுமை வழக்குடன் முதல் தகவல் அறிக்கை கசிந்த வழக்கையும் சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு விரைவாக விசாரிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த விசாரணை இது தொடர்பாக இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதன்படி 7 நாட்கள் விசாரணைக்கு அனுமதி அளித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஒரு நாள் விசாரணை தெரிந்த போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் மீண்டும் அவரிடம் விசாரணையானது தொடங்கியிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அதில் ஒரு கண்டுபிடிப்பும், அதாவது சிறப்பு மருத்துவ சோதனையில் அவர் வலிப்பு ஏற்பட்டதாக தான் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் வலிப்பு ஏற்படவில்லை, அவர் நாடகமாடியதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மருத்துவமனையில் தரப்பில் மருத்துவர்கள் அவருக்கு வலிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக தற்போது அது குறித்தும் இதுபோன்று ஏமாற்றம் செய்ததாக ஞானசேகரன் மீது அது ஒரு வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் சிறப்பு குழு புலனாய்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராம்குமார். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.